இஸ்லாமிய பெருமக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிருக்கிறோம். இன்றைக்கு அம்மா இருக்கின்ற பொழுது, முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது இஸ்லாமிய பெருமக்கள் அம்மாவை சந்தித்து கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கை ஏற்று மாண்புமிகு அம்மா அவர்கள் 2001ஆம் ஆண்டு புனித ரம்லான் மாதத்தில் பள்ளி வாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க 5400 டன் மெட்ரிக் டன் அரிசி கொடுத்தாங்க. நாகூர் தர்கா சந்தனக்கூடு விழாவிற்கு தேவைப்படும் சந்தன கட்டைகள் முழுவதும் விலையெல்லாம் கொடுத்தாங்க. அண்ணா திமுக ஆட்சி இருக்க வரைக்கும் இதையெல்லாம் நாங்கள் செயல்படுத்தினோம். 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள மத்திய அரசு இருந்து வருஷம் 6 கோடி மானியம் கிடைச்சிருந்தது. 2019ஆம் ஆண்டு அந்த மானியத்தை நிறுத்திட்டாங்க. உடனே இஸ்லாமிய பெருமக்கள் எங்களுக்கு மானியம் தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள அந்த மானியம் தொடர்ந்து வழங்கப்பட்டது. அதோட 2021 என்னை சந்தித்து ஹஜ் புனித பயணம் செல்லுகின்ற அந்த மானியத்தை உயர்த்த வேண்டும் சொன்னாங்க. கோரிக்கை ஏற்று 6 கோடி கொடுத்தது 12 கோடியாக உயர்த்தி கொடுத்தோம்.